சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 15ஆம் சூரணையிலே அது தானும் ஆஸ்திக்ய விவேக அந்நியசேஷத்துவ ஸ்வஸ்வாதந்திரிய நிவர்த்தி பாரதந்திரியங்களை உண்டாக்கின வழி என்று அருளி செய்கிறார். இப்படியாக தாய் போன்ற அன்பு காரணமாக இப்படியெல்லாம் சர்வேஸ்வரன் செய்கிறான் என்றாலும் 3 குணங்களுக்கு வசப்பட்டு நிற்கும் மனிதர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப பலன்களை அளிக்க வல்லதான பிறவிகளிலே கட்டுண்டு கிடக்க வழி செய்யும் சாஸ்திரங்களை அளிப்பதால் அந்த சாஸ்திரங்கள் காரணமாகவே மனிதர்கள் பிறவிகளிலே உழன்றபடி உள்ளதற்கும் அது காரணமாகிவிடாதோ என்ற கேள்விக்கு பதில் கூறுகிறார் இந்த சூரணையிலே. அதாவது மோக்ஷ சாஸ்திரத்தை மட்டும் அவன் காட்டிக் கொடுக்காமல் சேன யாகம் முதலான பந்தப்படுத்தும் சாஸ்திரங்களையும் அவன் காட்டிக் கொடுப்பது ஏன் என்றால், தாமச குணத்திலே ஊன்றி இருப்பவர்களாய் பொருள் ஈட்டும் பொருட்டு மற்றவர்களை துன்புறுத்தி திரிகிற நாஸ்திகர்களுக்கு முதலிலேயே மோட்ச சாஸ்திரங்களை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு அதில் எவ்வித ஈடுபாடும் உண்டாகாது. ஆகவே மற்றவர்களை துன்புறுத்துவதான அபிச்சார கர்மத்தை, அதாவது சேன யாகம் போன்றவற்றை செய்து தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வைத்து அந்த மனிதன் மனதிலே சாஸ்திரங்கள் உண்டு என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்துகிறான் சர்வேஸ்வரன். இப்படி அவனை ஆஸ்திகனாக்கிய பின்னர் ஸ்வர்க்கம் போன்ற பேறுகளை அடைவதற்கு உறுப்பான ஜோதிஷ்டோம யாகம் போன்ற சாதனங்களை விதிக்கிறான். அதன் மூலம் ஆத்மாவும் சரீரமும் வெவ்வேறு என்ற விவேகத்தை ஏற்படுத்துகிறான். அதன் பின்னர் ஸ்வர்க்கம் போன்ற மற்ற இன்பங்களிலிருந்து அவனை விடுவித்து சர்வேஸ்வரனுடன் கூடியிருத்தல் என்ற இன்பத்தின் மேன்மையை உணர்த்தி அதனை அடைய வைக்க வல்ல உபாயமான பக்தியை காண்பிக்கிறான். இதன் மூலம் ஸ்வஸ்வாதந்திரிய நிவர்த்தி, அதாவது தான் தனக்கே அடிமை, தன் இன்பத்திற்காகவே வாழ்கிறோம் என்ற அவனுடைய எண்ணத்தை மாற்றி அதன் பின் தொடர்ந்து நிலை நிற்பதற்கு மிக கடினமான உபாயமாக உள்ள பக்தி போன்றவற்றில் ஈடுபட்டு அவன் தளர்ந்து போகும்போது அவனுடைய முயற்சி இல்லாமல் கிட்டவல்லதான பிரபத்தி மார்க்கத்தில் அவனை திருப்புகிறான். அதன் பின் சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே இந்த ஆத்மா வசப்பட்டது என்பதான ஆத்மாவின் இயல்பான நிலையை அவனுக்கு உணர்த்துகிறான். இப்படி படிப்படியாக அவனை கரையேற்ற அந்த சர்வேஸ்வரன் செய்யும் செயல்பாடுதான் இது அனைத்தும். ஆக இப்படி இவை கிட்டமும் வேட்டு வேளானும் போலே என்ற 11வது சூரணை தொடங்கி இந்த சூரணை வரை சம்சாரம் மற்றும் மோட்சம் ஆகியவற்றுக்கு காரணமான பிரகிருதி சம்பந்தம் மற்றும் நாராயண சம்பந்தம் ஆகியவற்றை முறையே ஆத்மாவுக்கு அறிவித்து அவற்றில் பிரகிருதி சம்பந்தம் என்பது நிரந்தரம் இல்லாதது, நாராயண சம்பந்தம் மட்டும்தான் நிரந்தரமானது என்றும், கீழே உரைத்தது போல சர்வேஸ்வரன் சாஸ்திரங்களை வெளிப்படுத்தியதன் முதன்மை காரணம் நாராயண சம்பந்தமே ஆகும் என்றும், அந்த சாஸ்திரங்களிலே மோக்ஷ சாஸ்திரங்கள் மட்டுமல்லாமல் பந்தம் ஏற்படுத்த வல்ல சாஸ்திரங்களையும் அவன் வெளிப்படுத்தினான். அதற்கு காரணம் தாய் போன்றவன் என்பதால் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப வெளிப்படுத்தினான் என்றும், இப்படி அவன் செய்ததெல்லாம் அவர்களை படிப்படியாக கரையேற்ற அவன் செய்த வழிமுறையே ஆகும் என்று இதுவரை கூறப்பட்டது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.